தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் புகைப்படம் இல்லாத அடையாள அட்டை இருந்தாலே வாக்களிக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார். இது வடநாட்டிலிருந்து இங்கு பாஜகவுக்கு ஆதரவாக சேர்த்து வைத்திருக்கும் வாக்காளர்களை வாக்களிக்க வைக்கும் தந்திரமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. இந்த தேர்தல் ஒரு வெளிப்படையான தேர்தலாக நடைபெற வேண்டும். நாடு முழுவதும் பல்வேறு தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது. மக்களின் தீர்ப்பு திருடப்பட்டிருக்கிறது. ஆகையால் 17C ஃபார்மை வாங்கி அன்றைய தினமே அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது இணையதளத்தில் வெளிப்படையாக பகிர வேண்டும். எதிர்வர இருக்கும் தமிழ்நாடு தேர்தலில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தது போல ஓட்டு திருட்டு நடைபெற வாய்ப்புள்ளது என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் புகைப்படம் இல்லாத அடையாள அட்டை இருந்தாலே வாக்களிக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார். இது வடநாட்டிலிருந்து இங்கு பாஜகவுக்கு ஆதரவாக சேர்த்து வைத்திருக்கும் வாக்காளர்களை வாக்களிக்க வைக்கும் தந்திரமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த தேர்தல் ஒரு வெளிப்படையான தேர்தலாக நடைபெற வேண்டும். நாடு முழுவதும் பல்வேறு தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது. மக்களின் தீர்ப்பு திருடப்பட்டிருக்கிறது. ஆகையால் 17C ஃபார்மை வாங்கி அன்றைய தினமே அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது இணையதளத்தில் வெளிப்படையாக பகிர வேண்டும் என்று ஜீரோ பிஜேபி இயக்கத்தின் சார்பிலே கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் வெளிப்படையான 17C வெப்சைட் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். அதிலே கட்சிகள் 17C ஃபார்மை எங்களிடம் அளித்தால் உடனடியாக நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். ஏனென்றால் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி தேர்தலில் வெற்றி பெறும் உத்தியை அவர்கள் தொடர்ந்து பாஜகவினர் செய்து வருகிறார்கள். தேர்தல் கமிஷன் அதுக்கு உடந்தையாக இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் தமிழ்நாடு மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே நிறைய வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக பரகல பிரபார் அவர்களும் தீஸ்தா சேத்தல்வாத் அவர்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல்வேறு கூட்டங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மதுரையில் கூட 2வது இடம் பாஜக எப்படி வந்தது என்ற சந்தேகம் நாங்கள் எழுப்பினோம். எனவே இம்முறையும் தேர்தலில் வாக்கு திருட்டு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் 17C வெப்சைட் தொடங்கி இருக்கிறோம். வெப்சைட்ல எல்லா விவரங்களையும் எல்லோரும் வெளிப்படையாக கொடுத்தால் நாங்கள் அறிவித்து தேர்தல் ஆணையம் அந்த தில்லுமுள்ளு வேலையில் செய்ய விடாமல் தடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பாஜகவுக்கு வாக்களித்தால் திருப்பரங்குன்றம் போல் எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை என்பது தேவையில்லாமல் உருவாகும். ஓராண்டு தமிழ்நாடு மதுரை வளர்ச்சியின் பின்தங்கியது போல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளர்ச்சியில் பின்தங்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்டப்பேரவை பாஜக இல்லாத சட்டப்பேரவையாக உருவாக்க தமிழக மக்கள் நாம் உறுதியேற்க வேண்டும் என்று அறைகோவல் விடுகிறோம். நாங்கள் புதிதாக தொடங்கியுள்ள வெப்சைட்டின் பெயர் zerobjp.com. பதில் எங்கள் குழுவின் சார்பில் பதில் சொல்றதுக்கு எனக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. நிச்சயமாக சாத்தியம்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பாஜக கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு 10 ஆண்டுகளா என்ன செஞ்சது அப்படின்னு அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்களுக்குள்ளே பிளவு போட்டு போய் கிடக்குறாங்க. தமிழ்நாடு மக்கள் அவர்களை ஆதரிக்கவில்லை. அதனால அண்ணாமலைக்கே சீட் இல்ல அப்படின்றத அவங்க ஒரு குழப்பத்துல ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட பாஜக 40 தலைவர்கள் இருந்தா 50 கோஷ்டிகள் அங்க இருக்குது. அதனால அவர்களே வீழ்ந்து கிடக்கிற போது தமிழ்நாடு மக்களும் அதை ஆதரிக்க மாட்டார்கள். தேர்தல் பிரச்சாரம் கூட அவங்க முறையா செய்யலன்றதான். அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக அதே மாதிரி பாஜக கூட்டணி சார்பா வேட்பாளர்களை நிறுத்திருக்காங்க இல்லையா? முக்கியமான திமுக அமைச்சர்களுக்கு எதிராக பெரிய அளவுக்கு ஒரு கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்க நிறுத்தல. எல்லாமே கூட்டணி கட்சிகள் கொடுத்துட்டாங்க. அந்த தொகுதியை அமைச்சர்களுக்கு திமுக அமைச்சர்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருப்பதாக ஒரு கண்ணோட்டம் என்பது இருக்கிறது. அப்ப பொதுவா பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ அதிமுக பாஜக கூட்டணியிடையே திமுக பாஜக அதிமுக இவங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் என்பது இருக்கிறது. ஏன்னா எல்லா அமைச்சர்களையும்
கடுமையான போட்டியை உருவாக்குறதா ஒரு களமாக இருக்க முடியும். அமைச்சர்களுக்கு ஈஸியா ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா அது ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு அதிமுகவும் பாஜகவும் தான் பதில் சொல்லணும். நாங்க நேரடி அரசியல் இல்ல, அவங்க தான் பதில் சொல்லணும். இது அவங்க தான் உடன்பாடுன்னா அவங்க பதில் சொல்லணும். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.